சோதனை காலம் என்பது கடவுளால் நடத்தப்படுவது. கடவுள் தன்சார்பாக அனுப்பும் சில தூதுவர்கள் இப்படிப்பட்ட சோதனைகளை அனுபவிக்க நேரிடும். அவர்கள் பிறந்ததில் இருந்தே சோதனை காலம் ஆரம்பித்துவிடும். கடவுளால் நடத்தப்படும் இந்த சோதனைகள் ஒருவருக்கு மட்டுமே நடப்பதால் பலர் இதை நம்புவதில்லை. மனிதர்களுக்கு ஒரு தலைவராக மன்னராக ஆட்சி செய்ய போகும் கடவுளின் தூதுவர்களுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட சோதனைகள் நடைபெறும். அனைத்து சோதனைகளும் முடிந்த பிறகே கடவுள் அந்த நபருக்கு சக்திகள் கொடுப்பார். இதில் அந்த நபர் வனவாசம், அஞ்ஞாதவாசம், சிறைவாசம் என இப்படி 3 விதமான சோதனைகளை அனுபவிக்க நேரிடும். இதில் வனவாசம் என்பது காட்டில் வாழ்வதற்கான ஒரு துன்ப நிலை ஆகும். அதற்கு மேலாகவும் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும். வனவாசத்தில் அனுபவிக்கும் துன்பங்கள்: ஒதுக்கப்படுதல், அவமானப்படுத்தப்படுதல், அசிங்கப்படுத்தப்படுதல், அன்பானவர்களிடம் வெறுப்பை பெறுதல், சுற்றி உள்ளவர்களிடம் ஏதேனும் பிரச்சினை இருந்து கொண்டே இருத்தல், உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் அதிக வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்தல், அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போதல், சரும நோய்கள், உடல் உபாதைகள், உடலில் வேறு ஏதேனும் பிரச்சினைகள் ஏற்படுதல், உணவு கிடைக்காமல் போதல், பசி பட்டினியை எதிர்கொள்ளுதல், ருசியான உணவு உட்கொண்டால் உடலில் ஏதேனும் பிரச்சினை ஏற்படுதல், ஒழுங்கற்ற உடை, ஒழுங்கற்ற இருப்பிடம், உடலுறவில் ஈடுபட முடியாத நிலையில் வாழ்தல், அனைத்திலும் தோல்வியையும் ஏமாற்றத்தையும் சந்தித்தல், அதிக தூரம் நடந்து செல்லும் துயரம், உடலளவிலும் மனதளவிலும் பலவீனமான நிலையில் வாழ்தல், தனக்கான திறமையில் பலவீனமாதல், அதிக தனிமையை அனுபவிக்கும் நிலை, சரியான தூக்கம் இல்லாமல் போதல், உடற்பயிற்சி செய்ய முடியாமல் போதல், எதிர்மறை எண்ணங்கள் மூலமாக சோதனை செய்யப்படுதல். கடவுளால் அனுப்பப்படும் அந்த தூதுவரின் எதிர்கால செயல்களை பொறுத்து இன்னும் இதில் சொல்லப்படாத பல சோதனைகளும் நடைபெறும். அடுத்ததாக அஞ்ஞாதவாசம். இது மன தைரியத்திற்கான பயிற்சி ஆகும். இது கடவுளின் அமானுஷ்ய செயல்கள் மூலமாக, மனிதர்கள் மூலமாக அல்லது வேறு ஏதேனும் விஷயங்கள் மூலமாக என எப்படி வேண்டுமானாலும் நடைபெறும். கடைசியாக சிறைவாசம். இதில் வாழ்க்கை முடக்கப்பட்ட நிலையில் சுதந்திரம் இல்லாத நிலையை அனுபவிக்க நேரிடும். அல்லது தன்னை மறைத்து வாழ வேண்டிய நிலை ஏற்படும். இப்படி பலவிதமான சோதனைகளை அனுபவித்த பிறகே அவர் அந்த சோதனைகளில் இருந்து கடவுளால் விடுதலை செய்யப்படுவார். அடுத்ததாக அந்த நபருக்கு கடவுளால் சக்திகளும் கொடுக்கப்படும். சோதனைகள் எத்தனை ஆண்டுகள் நடைபெறும் என்பதை நாம் சரியாக கணக்கிட முடியாது. ஒவ்வொரு தூதுவரின் எதிர்கால செயல்களை பொறுத்து அவருடைய சோதனை காலத்தின் ஆண்டுகளும் மாறுபடும். குறைந்த பட்சம் 5 ஆண்டிலிருந்து அதிக பட்சமாக 30 ஆண்டுகளுக்கு மேலாகவும் நீடிக்கலாம்.